நம்ம ஊர்ல பொறுத்தவரைக்கும் இப்பவும் சரி, நம்ம ஊர்ல இருக்க இஸ்லாமியர்கள நம்ம இஸ்லாம் பிரிச்சு பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகுவாய்ங்க. எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வைக்கிறது. ஊருக்குள்ள எங்க என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு முஸ்லிம் நண்பர் இருப்பாங்க. கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க. நம்மளோட நட்பு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலயோ, ஒரு ஊர்லயோ இந்த மாரி மத பிரச்சனைகள் வந்தாலோ, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ, இல்ல இந்துக்கள் இந்த மாரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலும், நம்ம நட்புக்குள்ள பிரிவு வராது. ஏன்னா, நம்ம நண்பன நம்ம இஸ்லாமியர பார்க்கவே மாட்டோம். எப்போ நண்பனா தான் பார்ப்போம். எங்கேயும் நடக்கிறது நம்ம ஊர்ல உள்ள நம்ம நண்பன எப்படி பிரிச்சு பார்க்க முடியலையோ, அதே மாரி எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாரி பார்த்துட்டோம்னா, நமக்கு பிரிவே வராது. நம்ம எங்கேயோ ஒரு காலத்துல நம்ம முஸ்லீமா பார்க்குறோம். அதுதான் நெறைய அரசியல்வாதிகளும் இங்க நெறைய பயன்படுத்துறாங்க. நல்ல ஒரு டயலாக் இருந்துச்சு ட்ரைலர்ல. மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டயலாக் அது. அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்ல. மனிதாபிமானம் தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே, நம்ம எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்ல. ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சு தான் இன்னைக்கு அரசியல் பண்றதும் சரி, ஒரு மதத்த வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி, இது எல்லாமே காரணம் மனிதாபிமானத்துக்கு விலகி வர்றதுதான். சுபாஷ் சொன்னாரு. ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்ல. அவன் மிருக ஜாதி ஃபர்ஸ்ட். ஒருத்தன் தீவிரவாதம் பண்ணானா அவனுக்கு என்ன அவன் மனுஷனா தானே மதம் நம்மளுக்கு. ஒரு பாம்பு வச்சு ஒரு 100 200 கொல்றானா, அவன எப்படி ஒரு ஒரு மதத்துக்கு நான் சொல்ல முடியும்? அவன் இஸ்லாமியரா இருக்க முடியாது, இந்துவா இருக்க முடியாது, கிறிஸ்துவா இருக்க முடியாது. நம்ம நாட்டுல உதாரணத்துக்கு அன்னை தெரசா. யாராவது அன்னை தெரசாவ ஒரு கிறிஸ்தவ பெண்மணின்னு பார்க்குறோமா? யாராவது பார்க்குறோமா? அன்னை தெரசான்னா கருணையின் உருவம். அதானே? யாராவது அப்துல் கலாம யாராவது இஸ்லாமியரை பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு ஒரு இந்தியனா பார்க்குறோம். சிறந்த இந்தியனா பார்க்குறோம். ஒரு மனிதநேயமிக்குள்ள ஒரு மனிதரா பார்க்குறோம். கர்மவீரர் காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான். யாராவது ஒரு இந்துவா பார்க்குறோமா? சிறந்த ஆட்சியாளர், சிறந்த மனிதர். அப்ப எப்ப நம்ம மதத்தை தாண்டி வாழ்றோமோ, அங்கேதான் மனுஷனா வாழ முடியுது. இந்த படத்துல எண்டு பாவம் வைக்கிறத சொல்றாங்க. அது நடந்த சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த கதை மாரியே அந்த சீன்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கார் நிக்கிறது, கார் வெடிக்கிறது. சமீபத்துல நடந்த கோவை குண்டு வெடி குண்டு வெடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அத வச்சு தான் அந்த பாதிப்புல தான் டைரக்ட் பண்ணிருப்பாருன்னு நெனைக்கிறேன் கதை. நம்ம என்னன்னா, சில விஷயங்கள் பரபரப்பா செய்தியா தான் பார்க்குறோமே தவிர, அதுக்கான தீர்வு நமக்கு சேரவே மாட்டேங்குது. இந்த நாட்டுல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதான். இப்ப கோவிலோ குண்டு வெடிச்சது ஓகே. அன்னைக்கு பரபரப்பா சிலிண்டர் வெடிச்சுனாங்க, அப்புறம் கார் வெடி விடுனாங்க. அதுக்கு பல பேர் வச்சு வந்துட்டான். அவனோட நோக்கம் நிறைவேறியிருந்தா, அன்னைக்கு எத்தனை பேர் செத்துருப்பான்னு தெரியாது அன்னைக்கு. அவன் நோக்கம் நிறைவேறாதனால, அந்த காரோட போச்சு. நிறைவேறியிருந்தா? ஓகே. புடிச்சாச்சு. அவன் யாரு? அவனுக்கு பின்னணி என்ன? நமக்கு தெரியுமா? நெறைய விஷயங்கள் நம்ம செய்தியா தான் பார்த்துட்டு இருக்கோம் தவிர, அதுக்கான தீர்வு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. யார் தெரியும் சார்? தெரியல. அதுக்கு யாரு பின்னணியும் தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் பிடிபட்டுச்சுன்னா, அவங்க குடுக்க தண்டனை மக்களுக்கு தெரியணும். ஒரு பாம் வச்சு வெடிச்சு அப்பாவி மக்கள் இறந்தாங்கன்னா, அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஆனா அவனே ஒரு மனித வெடிகுண்டு மாரி தான் வர்றான். இந்த சிந்தனை மத்தவங்களுக்கு வராம இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு மாணவி கற்பழிச்சாலோ, ஒரு பாம் வெடிச்சாலோ, எவனையோ கொலை பண்ணாலோ, எல்லாம் செய்தியா பார்க்குறோமே தவிர,
அதுக்கான தண்டனை நம்ம இன்னும் உணர்றதே இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை. வெறும் செய்தியா படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ பரவாயில்ல வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டு இருந்தா மிக்ஜாம் புயல் அவ்வளோதான், அடுத்த மாதம் மறந்துடுவோம் அதை. டோட்டலாக மறந்துடுவோம். இன்னொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பாக ஆக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மறந்து போயிட்டே இருப்போம். இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன தண்டனை கிடைச்சது, அதை கொண்டு வரணும். ஒன்று தெரிஞ்சு வச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படி என்னன்னா, ஒரு நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், பாட்டு, ஃபைட்டு. அதனால எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ, அது கதை எப்படி இருந்தாலும் சரி, திரைக்கதை எப்படி இருந்தாலும் சரி, அது சிறந்த படம் தான். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.